திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பக்கத்தில் முஸ்லீம் நகர்னு சொல்லி ஒரு பகுதி. 24 வயசு லோகேஸ்வரின்றவங்க காட்டாவூர் கிராமத்தை சேர்ந்த பன்னீர் என்றவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 10 சவர நகை கேட்குறாங்க மாமனார் மாமியார். ஆனால் அவங்களால அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப சின்ன குடும்பன்றதுனால 5 சவர நகை தான் போட முடியுன்றாங்க. வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 5 சவரத்துக்கு இந்த குடும்பமும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் 4 சவரம் தான் அந்த திரும்ப. ஏன்னா இன்றைக்கி தங்கத்தோட ரேட் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாமானியமான குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். இப்போது நீங்கள் ரித்தினியா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான சவரன்கள் போடுறாங்க. அவங்க நல்ல தொழிலதிபர், அவங்க இது பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நிம்மதி இல்லை. இவங்க கிட்ட போட்டவங்களுக்கும் அதே கதி தான். இந்த 10 சவரம் கேட்டு 5 சவரன்ல 4 சவரம் போட்டிருக்காங்க. 1 சவரம் நாங்கள் பின்னாடி பண்ணுறோம், தரமாட்டேன்னு சொல்ல தரோன்றாங்க. ஆனால் அதுக்கே வந்து அவங்கள வந்து ஏளனம் பேசுகிறாங்க. அதே போல் இந்த பன்னீரோட அண்ணனோட மனைவிக்கு வந்து 12 சவர நகை போட்டிருக்காங்க. இதெல்லாம் குத்தி குத்தி காமிக்கிறாங்க. இவங்களால பொறுக்க முடியல. ஒரு கட்டத்தில் அதாவது கல்யாணம் ரொம்ப நாள் கூட ஆகல. போன மாதம் அதாவது ஜூன் 27ஆம் தேதி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி கொண்டு வந்து கணவர் 4 நாள்லேயே கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாரு. அவங்க வந்து குமுறி பார்க்குறாங்க. வேறு வழி இல்லை. இவங்களோட வறுமை வேறு, பெற்றவங்களை எவ்வளோ நம்ம டார்ச்சர் பண்ணுறது, ரொம்ப அவங்களுக்கும் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குமே. அவங்களும் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கு. ஏன்னா கல்யாணம் 4 நாளில் கொண்டு வந்து பொண்ணு மட்டும் விட்டு மாப்பிள்ளை போயிட்டாரு அப்படின்ற எப்படி இந்த முடிவுக்கு வருவாங்க? ஒரு சவரன்ங்கிறது கொஞ்சம் டைம் கூட கொடுக்காம அந்த அளவு டார்ச்சர் தான் அவங்களுக்கு. அதாவது ஒரு சின்ன ஈகோ இருக்குது. எப்பயுமே ஒரு வீட்டில் 2 மருமக இருக்காங்கன்னா ஒருத்தங்களை உயர்த்தி பேசுறது, ஒருத்தர் தாழ்த்தி பேசுகிறப்போ அது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்க தான் செய்யும். ஆனால் இவங்க போனதுமே ஒரு அட்மாஸ்பியர் மாறுது. ஒரு பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து வந்து அவங்க ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிற இடத்துல வந்து ஒருத்தங்களை அதாவது அவங்க நகை போட்டாங்கன்றதுக்காக 12 சவரம் நகை போட்டதுனால அவங்கள உயர்த்தி பேசுகிறதும் இவங்களை தாழ்த்தி பேசுகிறதும் இது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இவங்களை தொல்லை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு டிகிரி முடித்த பொண்ணு, சொல்லப்போனால் படித்தவங்க தான் இவங்க. இவங்களோட அந்த முடியல. அந்த 4 பெண்களுமே நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் 4 பெண்கள் இல்லை, ரம்யா வந்து 7வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி வந்து MBA பட்டதாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்தனியா பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா படித்தவங்க. இவங்களும் இதுதான். இதில் படித்தவங்க படிக்காதவங்களாம் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க இப்போ அந்த எவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்குறாங்களோ அந்த மன அழுத்தம் தான் இந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டுது.